கரூர் நகர காங்கிரஸ் நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்த்தது சர்ச்சையான நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி இப்படி செய்திருக்க கூடாது என தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை கூட்டணியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தும் என பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தினம் தினம் எதிர்க்கட்சிகளிடம் மட்டுமே கேள்வி கேட்கும் வழக்கம் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் நேற்று பேசுகையில் தனிநபர் தாக்குதலில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி சென்னை இடையே ஆன வந்தே பாரத் ரயில் சேவை இதுவரை 16 பெட்டிகளுடன் இயங்கி வந்த நிலையில் 20 பெட்டிகளுடன் புதிய ரயில் இயக்கம் நேற்று முன்தினம் முதல் தொடங்கியுள்ளது. மக்களை கொள்ளையடித்தும் ஊழல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்டும் காங்கிரஸ் ஏற்படுத்திய காயத்தை பாஜக அரசு குணப்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பின் திமுக அரசு ஆவின் பால் பொருட்களின் விலையை குறைக்கவில்லை. அவை இன்னும் அதே எம்ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விலையிலேயே விற்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆவின் பொருட்களின் விலையை குறைக்க பாஜக அழுத்தம் கொடுத்து வருகிறது.